சக்கரவர்த்தியை நாடக உலகத்திலே உருவாக்குன யாருன்னா அரச கொல்லம் டிவி சேஞ்சத்தை பார்த்தேன். அவருடைய மாணவன் தம்பி என்னப்பா சடச்சடன்னு போற மிஸ்டர் ராமன் பொறுமையா போடும். அவனை சொல்றதுக்குள்ள இருக்கு அவங்க போட்டேன். நோ அவன் நீக்குறோ சைனா அவன் டொங்காஸ். இங்கே பலவாசி தேர்ந்து கொண்டிருக்கின்ற அன்பு அண்ணன் மூர்த்தி தாளா போடுங்க சிங்க. அவரு உண்மையிலே அன்புக்கு பஞ்சமில்லாத ஒரு சமுதாயம், பாசத்துக்கு பேர் போன சமுதாயம்னா இந்த பெரும்புடுகு முத்திரையர் வம்சம். அத்தனை பேர் பாதத்தொட்டு வழங்குறேன். சூப்பர், வாழ்த்துக்கள் எல்லாத்துக்கும். என் தம்பிகளுடைய பாசத்துக்கெல்லாம் எத்தனை பிரிவு எடுத்தாலும் இந்த கோமாளி எம்கேஆர் ஈடு செய்ய முடியாது. வாழ்த்துக்கள் என் தம்பிகள்லாம். அப்படித்தான் சொல்கிறேன். அங்கிட்டு போய் நீ நோத்தாங்கம்மான்னு வைவாங்க வையும்போது கூட இந்த அண்ணன் அவங்களை முயற்சிப்படுத்தி இருக்கிறேன். அந்த ஒரு துரும்பாக இருக்கும்போது நான் பெருமை அடைகிறேன். உண்மையிலே பேரன்பு கொண்ட எங்களுக்கு முன்னாடியே போத்தி கௌரவப்படுத்திய மறக்க முடியாத கிராமம் இந்த வன்னிவேலம்பட்டி. அன்பு கிராமத்தார்களுக்கும் பெரியவர்களுக்கும் எல்லா பேர்த்துக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி ப்ரோ. முதலில் இந்நாடகம் நடைபெறுகிறது. வந்துவிட்டேன், சாமியை கூப்பிட்டாச்சு. முதல் வணக்கம் எங்களுக்கு தகப்பனாக இருந்து எங்களை வழிநடத்தக்கூடிய எங்களுடைய அன்னைங்களுக்கு முதல் வணக்கம். குழந்தைகள் போல் எங்களுக்கு காட்சி அளிக்கக்கூடிய என் தம்பிகளுக்கு இரண்டாவது வணக்கம். தம்பிகளையும் அன்னைங்களையும் எங்களுக்கு தந்த தாய்மார்கள் அத்தனை பேருக்கும் பாதம் தொட்டு வணக்கம். வணக்கத்தா. நீங்கள் பொம்பளையால் தானே? உங்களுக்கே பொம்பளையால் நானவும் இல்லையா? அங்கே குத்தக்கூடாது, வெதரில் குத்தி விட்டு போ. ஏய் மிஸ்டர் லாங் குத்தக்கூடாது, குத்தக்கூடாதா? வாட் யூ சே? மை நேம் இஸ் கோப் தாங்கி. காசு என்ன குத்துற வழக்கம்? என்ன வழக்கம்? ஆனால் கேரத்துக்கு ஆடிக்கிட்டு இருக்கேன். ஏன்னா அம்பளிப்பு என்பது பணம் என்பது மகிழ்ச்சியாக கையில் கொடுக்குறதே, குத்திக்கிட்டு இருக்கக்கூடாது. எனக்கு பிடிக்கவே பிடிக்காது. உங்களை அத்தனை பேருக்கும் என்னுடைய பணிவான இரவு வணக்கம். இந்தா இனிமேது கம்மாயில் கட்டி குழி. அன்னைக்கெல்லாம் முண்டமாக குளிச்சிருக்க ஒரு வகையை தூண்டி ஓட்டுக்கிட்டே இருந்திருக்கேன். இவர் முண்டமாக குளிக்கும் போது இங்கே வர குறைவேன்னு இருக்கேன். அப்புறம் பார்த்தா அறவை. என்னாச்சு ப்ரோ? நாடகம் வள்ளிதர்ம நாடகம். உண்மையிலே சில ஊர்லாம் பார்த்தோம்னா பங்காளி நம்ம எத்தனை ஊர் நாடகத்துக்கு போயிருக்கோம். அங்கெல்லாம் பார்த்தா ஊட கயிறு கட்டியிருப்பாங்க. பெண்கள் ஒரு பக்கம், ஆண்கள் ஒரு பக்கம். ஆனால் கலாச்சாரம் மாறாமல் தாய் பிள்ளையாக இருக்கக்கூடிய இந்த வன்னிவேலம்பட்டியை மீண்டும் அத்தனை பேர் பாதத்தை வணங்குறேன். எம்கேஆர் சூப்பர். இங்கே தாயா பார்க்குறேன். எங்கே கயிறு கட்டுறாங்களோ அங்கே தான் சேட்டை பண்ணுவேன். கயிறு கட்டிட்டான்னு நம்ம பயிலுக்கு நாடகம் பார்க்க மாட்டேன். கயிறு கட்டியிருக்காங்களே அப்போ ஏதோ ஒன்று இருக்குது. ஃபஸ்ட்டு காலை விடுவேன், அப்புறம் கையை விடுவேன், அப்புறம் தட்டி கம்பெடுத்து விடுவேன். கடைசியில் பார்த்தா இங்கேருந்து புரிஞ்சு என் பொண்டாட்டி குண்டியில் ஊற்றிருக்காங்க.